சண்டே ஸ்கூல்லலாம் சின்ன பிள்ளை கேம்லாம் உண்டு. அதில் கேம் என்னென்னா, ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கும். அந்த பக்கெட்டில் இருந்து அப்படியே கையில் அப்படியே எடுத்துட்டு இந்த சைடு ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணணும். இந்த பக்கெட்லேருந்து எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி போவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி அதை சிந்திடக்கூடாது. அவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்படியே கொண்டு போய் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயிக்கணும் லைஃப்பில். ஒரு 50 ரூபா டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க, ப்ரைஸ் ஆட்டு. ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்காக இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை இன்னொரு எண்டில் இருக்கிற பாட்டிலை ஃபில் பண்ணால் ஜெயிச்சிருவோம். அவ்வளோ கேர்ஃபுல்லாக அதுக்காக ஜெபம்லாம் பண்ணுவாங்க. சிரிக்காதீங்க, நீங்கள் பண்ணிட்டு தான் வந்துருக்கிறீங்க. எல்லாம் பண்ணி ஜெயிச்சது அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல. இது போல தான் தேவ சமூகத்தில் இருந்து போகும்போது சும்மா போகக்கூடாது. இங்கே தேவன் ஊட்டின பிரசனத்தை அப்படியே சுமந்து கொண்டு நம்ம வீட்டில் போயிட்டோம்னா சபையில ஜெபிக்க முடிந்து எனக்கு வீட்லயும் ஜெபிக்க முடியுதுன்னா நீங்க பிரசனத்தை கேரி பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம். சபையில வசனத்தை கேட்க முடியுது, வீட்லயும் கேட்க முடியுதுன்னா நீங்க பிரசனத்தை கேரி பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம். அதன் அர்த்தம் என்ன? நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு இங்க முடியுது அங்க முடியலன்னா நான் இங்க விட்டுட்டு போறேன். சில கேர்ஃபுல்லா கேரி பண்ணிட்டு எங்க இந்த பிரசனத்தை சுமக்கணும். மோசையின் முகம் பிரகாசித்தது திடீரென்றல்ல. 40 days இரவும் பகலும் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறான்.